Good morning, students. Today we are going to see Unit 3 Pros Being Safe. பாதுகாப்பாக இருப்பது எப்படி? Warming up ல Where is a safe place to cross? Where is the safe place to cross? எங்கு நாம் பாதுகாப்புடன் சாலையை கடக்க வேண்டும்? What do you know about safety? சேஃப்டினா பாதுகாப்பை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ இந்த வார்மிங் அப்லேயே பார்த்தீங்கன்னா ஜீப்ரா கிராசிங் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பிக்சருடைய மீனிங். ஜீப்ரா கிராசிங் அப்படின்னா வெள்ளையும் கருப்பும் இருக்கக்கூடிய கோடு, 4 ரோடுகள் பிரியக்கூடிய அந்த இடத்துல இந்த ஜீப்ரா கிராசிங் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஜீப்ரா கிராசிங்கில் ஒரு மனிதர் வந்து நின்னாவே ஆட்டோமேட்டிக்காக எதிர்த்தில் நமக்கு ஆப்போசிட் லெஃப்ட் சைடில் வரக்கூடிய வாகனம் தானாக நின்றுவிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நின்னதுக்கப்புறம் தான் நாம் அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த சைடில் கிராஸ் பண்ணுறப்ப லெஃப்ட் சைட்லேருந்து வரக்கூடிய அல்லது ரைட் சைட்லேருந்து வரக்கூடிய வாகனத்தை கடக்கிறதுக்கு ஜீப்ரா கிராசிங்கில் போய் நின்று தான் நம்ம சேஃபாக கிராஸ் பண்ணணும். எந்த காரணத்து கொண்டும் அந்த ஜீப்ரா கிராசிங்கை விட்டுட்டு வேறு இடத்துல போய் கிராஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மீனிங். அடுத்தது வாட் யூ நோ அபவுட் சேஃப்டி? பாதுகாப்பு என்றால் என்ன அப்படின்னா அதனுடைய மீனிங். ஒரு 2 வீலரில் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னா 2 பேர் தான் போகணும், 3 பேர் போகக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸ். அதாவது எத்தனை பேர் வண்டியில் ட்ராவல் பண்ணலாம், எப்படி ட்ராவல் பண்ணணும், அடுத்தது ஹெல்மெட் போட்டுட்டு தான் ட்ராவல் பண்ணணும், அடுத்தது 3 பேர் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த லெசனுடைய தீமை பற்றி சொல்லக்கூடிய பிக்சர். எப்படியெல்லாம் ரோடை நம்ம கிராஸ் பண்ணணும். இப்போ செக்ஷன் 1. Listen to the teacher and read this section. பிரசாந்த் lives with his parents in திருச்சிராப்பள்ளி, that means திருச்சி. பிரசாந்த் அப்படிங்கிறவர் அவங்களுடைய பெற்றோருடன் திருச்சியில் வசித்து வருகிறார். இந்த சம்மர் he always visit his grandparents in நகதி a river island in தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். அதாவது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ், அதாவது தாத்தா பாட்டி வீட்டுக்கு கோடை காலத்தில் அவர் அங்கே போய் தங்குவது வழக்கம். அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னா நகதி அப்படிங்கிற ஒரு ரிவர் ஐலாண்ட், ஒரு தீவு பக்கத்தில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் அவங்களுடைய தாத்தாவுடைய வீடு இருக்குது. இந்த ரிவர் வதார் bifurcates into 2 and merges again and forms this village. இந்த ரிவர் வதார் அப்படிங்கிற ஒரு நதியானது பைஃபர்கேட்ஸ் அப்படின்னா டிவைட்ஸ், இரண்டாக பிரிந்து 2 into 2 இரண்டாக பிரிந்து மெர்ஜஸ் அப்படின்னா கம்பைன், அதாவது மறுபடியும் ஒன்று சேர்ந்து அண்ட் ஃபார்ம் திஸ் வில்லேஜ் அப்படின்னா ஒரு, அதாவது 2 பக்கம் பிரிவு ஏற்பட்டு அந்த பிரிவானது மறுபடியும் ஒன்று சேர்ந்த இடத்துல தான் அதை சுற்றி, இந்த நதியை சுற்றி தான் அந்த வில்லேஜ் இருக்குது. ஸோ வில்லேஜ் இஸ் எவர் கிரீன் அண்ட் மைட்டி. மைட்டி அப்படின்னா வல்லமை மிக்க ஒரு கிராமமாக இந்த பகுதியானது காட்சியளிக்கிறது. இஸ் எவர் கிரீன் அப்படின்னா எப்பவுமே பசுமையுடன் காட்சியளிக்கக்கூடிய இந்த ஊர். ஸோ த வில்லேஜ் இஸ் எவர் கிரீன் வித் மைட்டி ட்ரீஸ் அப்படின்னா அதிகப்படியான மரங்களுடனும் சுற்றியும் பசுமை மிக்கக்கூடிய இடமாக இந்த இடம் காட்சியளிக்கின்றது. அண்ட் பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்ஸ் அப்படின்னா அழகான சுற்றுப்புறங்களை கொண்டுள்ள ஊர் இது. ஹி ஆல்வேஸ் ஸ்பெண்ட்ஸ் ஹிஸ் வெக்கேஷன் அப்படின்னா விடுமுறை நாட்களை இங்கு தன்னுடைய தாத்தா வீட்டில் கழிப்பது வழக்கம். ஹேங்கிங் அவுட் வித் ஹீஸ் கிராண்ட்ஃபாதர் அண்ட் ஹீஸ் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே போகிறப்ப யாரோட போவாங்கன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டி கிராண்ட்ஃபாதரோடையும் அடுத்தது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடவும் இவர் தன்னுடைய விடுமுறை நாட்களை கழிப்பார். அடுத்தது ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் வாஸ் எ ரிட்டையர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவருடைய கிராண்ட்ஃபாதர் யார் அப்படின்னா ஒரு ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர். யாருன்னா அவருடைய கிராண்ட்ஃபாதர். ஓகேயா?